அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர்ஸ் கொஞ்சம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஜாயின் ஆகிறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையத் ரபியா சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க, ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் தன் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். இத்தகு ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயமாக ஆகிவிடுகிறார். எனினும் நல்லறிவுடையோர் தவிர வேறு யாரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. அல்ஹம்துலில்லா. உலுல் அல்பாப், அதாவது சிந்திக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நமது உலுல் அல்பாப் அகாடமி நடத்தும் இஸ்லாமிய பெண்களுக்கான இலவச இஸ்லாமிய பண்பாடு மற்றும் பயன்பாட்டு கல்வியின் 1ஆம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்து 2ஆம் வருட துவக்க விழாவை அல்லாஹுவின் உதவியால் அடைந்திருக்கின்றோம். நமது உலுல் அல்பாப் அகாடமியின் 2ஆம் வருட துவக்க நிகழ்ச்சியை அல்லாஹுவின் உதவியை கொண்டு இனிதே ஆரம்பிப்போம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை துவக்க உலுல் அல்பாப் அகாடமியின் அமைய காரணமாக இருந்த நிறுவனர் சகோதரி அஃப்ரா சாலிமா அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير
بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر والأرض وهو العزيز الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் நாளைக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன். அன்றியும் அல்லாஹ்வை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி செய்துவிட்டான். அத்தகையோர்தாம் பாவிகள் ஆவார்கள். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே வெற்றியாளர்கள் ஆவார்கள். நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கியிருந்தோமானால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் இந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்காக அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு நாம் விளக்குகிறோம். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன். அவனை தவிர வேறு தெய்வம் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தியளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பதை விற்றும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனையே தஸ்பீஹ் செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு வையாக்கி ஹைர். அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் இந்த சகோதரருடைய இல்மில் பரக்கத் செய்வானாக. இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக உம்மு குல்சும் பெண்கள் அரபு கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜைனப் காதர் சித்திகியா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் நமது அழைப்பை ஏற்று வந்தமைக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. மேலும் அவர்கள் மார்க்க பணியிலும் மார்க்க கல்வியை தேடுவதிலும் 25 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் அவர்கள் அல்லாஹுவின் நாட்டத்தால் MA இன் அரபிக், MPhil இன் அரபிக், PhD இன் அரபிக், MA இஸ்லாமிக் ஸ்டடீஸ், சைக்காலஜி, MDCC, DSc நிறைவு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா. மேலும் 9 இஸ்லாமிய கித்தாபுகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் உம்மு குல்சும் பெண்கள் அரபு கல்லூரியின் முதல்வராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும்
ஆன்லைன் வழியாக இஸ்லாமிய கல்வியை கற்றுத்தந்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் அவருடைய இந்த மார்க்க பணிகளை பொருந்தி கொள்ளவும் அவர் மூலம் இன்னும் பல மாணவர்கள் பயனடையவும் நாம் அனைவரும் பிரார்த்திப்போமாக. இன்ஷா அல்லாஹ். முதல் வருடத்தில் நம்முடன் இருந்த இந்த கோர்ஸை ஆரம்பித்து கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில் முதல் வருடத்தை வெற்றியுடன் நிறைவு செய்து 2ஆம் வருட துவக்க விழாவிலும் எவ்வளவு வேலை பளுவின் போதும் நம்முடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அவர்களுக்கும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இன்னும் ஒவ்வொரு சகோதரிகளையும் உலுல் அல்பாப் அகாடமியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது சிறப்பு விருந்தினர் முனைவர் ஜைனப் காதர் சித்திகியா அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. அல்ஹம்துலில்லாஹ். உலுல் அல்பாப் அகாடமி சார்பாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வுக்காக குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆன்லைன் வாயிலாக மார்க்க கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நாம் ஏதாவது ஒரு பலன் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் உலுல் அகாடமி என்ற அகாடமி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகளிலேயும் தொடர்ந்து ஒரு வருடம் கழித்து அடுத்த நிகழ்வுகளிலேயும் நான் அவர்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்காமா? அல்ஹம்துலில்லாஹ் அலிமா. தற்போது மார்க்க கல்வி கற்பதன் அவசியமும் அதன் சிறப்புகளும் என்ற தலைப்பில் தங்களிடையே எனக்கு அறிந்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பணிக்கப்பட்டுள்ளேன். பொதுவாக ஒரு கல்வியை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய அவசியமும் அதனுடைய பலன்களும் நம்ம அறிந்து கொண்டால் மாத்திரமே அதை சரியாக கொண்டு செல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி என்றாலே எது நமக்கு தெரியாதோ அதை தெரிந்து கொள்வது, அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதுதான் கல்வி. இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் வருவதுதான் கல்வி. மடமையிலிருந்து நம்மை அறிவின் பால் அழைத்து செல்ல உதவக்கூடியதுதான் கல்வி. பொதுவாக இந்த கல்வியை நம் மக்கள் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று இரண்டாக பிரிப்பார்கள். உண்மையிலேயே கல்வியை பலனுள்ள கல்வி, பலனில்லா கல்வி என இரண்டாக பிரிப்பதுதான் சரியாக இருக்கும். சோ இந்த பலனுள்ள கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்விகள் இருக்கு. மறுமை சார்ந்த, உலகம் சார்ந்த என நம்முடைய வாழ்க்கை இம்மையில் வாழ்வதற்கும் மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கும் ஆக இந்த இரண்டு உலகுக்கும் தேவையான பல கல்விகள் இருக்கின்றன. இந்த கல்வியில் அலிமா பவர் பாயிண்ட் வந்து ஸ்லைட் ஷோ கொடுக்கல நீங்க. ஸ்லைட் ஷோ வேண்டாம். ஓகே. ஆக பலனுள்ள கல்வியில் எதை படிப்பது, எல்லாவற்றையும் படித்தே ஆக வேண்டுமா என்ற அந்த கேள்விக்குதான் பலனுள்ள கல்வியில் சிலவற்றை நாம் எல்லோரும் கட்டாயம் கற்றாக வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி என்று ஒன்றுள்ளது. அதை போன்று சில கல்விகள் இருக்கின்றன. அதை ஒரு சிலர் ஒரு தரப்பினர் கற்றுக்கொண்டால் போதுமானது. அந்த ஒரு தரப்பினரின் மூலமாக மற்றவர்கள் அந்த கல்வியால் பலன் பெறலாம். அப்போ கட்டாயம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விக்கு இஸ்லாம் வந்து ஃபர்லுல் ஐன் என்று பெயரிடும். கட்டாயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி. நாம் ஒரு சிலர், ஒரு குரூப், ஒரு இனத்தினர் படித்துக் கொண்ட, ஒரு இனத்தினர் என்று சொன்னால் இப்போ ஒரு ஏரியால இருக்கும் போது அந்த ஏரியாவில் ஒரு குறிப்பிட்டவர் அவர்கள் மாத்திரம் படித்துக் கொண்டால் அந்த ஏரியா முழுக்கவே பலன் பெறும். அதற்கு ஃபர்லுல் கிஃபாயா என்று சொல்வார்கள்.
ஃபர்லுல் ஐன், கட்டாயம் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்ன என்றால், நம்மை படைத்தவன் யார், நம்மை படைத்தவன் யார், எதற்காக படைத்தான், நாம் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்வது போன்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய ஒரு கல்விதான் நமக்கு கட்டாய கல்வி. சோ நாம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையை பற்றி மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அகீதாவை மிகச் சரியாக புரிந்து கொள்வதுதான் நம்முடைய முதல் கடமை. அந்த இஸ்லாமிய அகீதாவை புரிந்து கொண்ட நாம் ரஹ்மானை வணங்குவதற்காக என்னென்ன வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றதோ அத்துணை வணக்க வழிபாடுகளையும் நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய அத்துணை வணக்க வழிபாடுகளையும் கட்டாயம் கற்று செயல்பட வேண்டும். அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க என்ற அடிப்படையிலே தொழுவது, நோன்பு நோட்பது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது என்பது பல நேரங்களில் தவறின் பால் கொண்டு சென்றுவிடும். அம்மாவும் பாட்டியும் சொன்னது சரிதானா என்பதை அறிந்து கொள்வதற்காக அதனுடைய மூலப்பகுதியை, ஆதாரபூர்வமான விஷயங்களை நாம் பார்த்து யாரிடம் கற்க வேண்டுமோ அவரிடம் சென்று கற்று அந்த கல்வியை உள்வாங்கி செயல்படும் போதுதான் அந்த செயல்பாட்டில் தவறில்லாமல் நம்மால் மிகச் சரியாக செய்ய முடியும். சோ எது நமக்கு கட்டாய கடமையோ அந்த கடமையை நிறைவேற்றுவதற்குரிய கல்வியை கட்டாயம் கற்பது என்பது மிக முக்கியம். கல்வியினுடைய அவசியம், ஒன்றை அறியாமல் செய்வது பிழையாகிவிடும். ஒன்றை அறிந்து செய்யும் பொழுது அது மனதிற்கு உறுதி கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும், நாம் செய்யக்கூடிய செயலில் உண்மை தன்மை இருக்கும். இல்லை என்றால் யாரோ சொல்லி நாம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது உண்மை தன்மை இருக்காது, ஒரு ஃபோர்ஸ் மூலமா நம்ம செஞ்சுட்டு இருப்போம். சோ நமக்கு அது சரின்னு விளங்கணும், நாம் அது தொடர்பான கல்வியை படிக்கணும். அப்படி படித்த பின்பு அதை நாம் செயலாற்றுவதற்கும் பிறர் சொல்லி செயலாற்றுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆக கல்வி என்பது முக்கியமாக நம்முடைய அறிவை பெருக்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை மிகச் சரியான பாதையில் காண்பிக்கக்கூடியதுதான் கல்வி. இந்த உலகத்தில் பொருளாதாரம் இல்லாமல் போகலாம், மற்ற வசதி வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு கல்வி இருக்குமானால் அவன் கண்ணியமாக தன்மானத்தோடு வாழ முடியும். அது குறிப்பாக இன்றைய உலகத்தில் கல்வி இல்லையே வாழ்வில்லை என்கின்ற அளவுக்கு கல்வியினுடைய தாக்கம் மிக பெரியது. வல்ல ரஹ்மான் இந்த கல்வியை முழுமையாக நமக்கு தரணும். சோ இந்த கல்வியை கற்பதற்காக கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத புரிந்திருப்பீர்கள். ஏன்னா நேரம் நமக்கு குறுகிய டைமா இருக்கிறதுனால முக்கியத்துவத்தையும் அதை மாத்திரமே பிரீஃபா பேசுறதுங்கிறது மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். சோ கல்வி கட்டாயம் படிக்க வேண்டிய கல்வி என்று ஒன்று உள்ளது. இப்ப உதாரணமாக ஜனாசா தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நமது ஏரியாவில் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் ஏரியா முழுக்க வந்து அவருக்காக தொழுகை நடத்துவதல்ல. அதே சமயத்துல ஏரியாவை சார்ந்த ஒரு 40 பேர் 50 பேர் அல்லது ஒரு 100 பேர் அந்த மையத்துக்கு தொழுகை நடத்திவிட்டால் 100 பேருக்கு கடமை மட்டும் 100 பேருடைய கடமை மட்டும் நிறைவேறாது, அந்த ஏரியாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுடைய கடமையும் நிறைவேறிவிடும். காரணம் என்னன்னு சொன்னா இந்த மையத்திற்காக குறிப்பிட்ட சில பேர் தொழுதாலே போதும் ஒட்டுமொத்த பேரும் தொழுததாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஆனால் யாருமே தொழவில்லை என்றால் ஒட்டுமொத்த பேரும் தொழாததாகத்தான் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஆக இங்கே பொறுத்த வரைக்கும் அத்துணை பேரும் ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. குறிப்பிட்ட நபர்கள் ஜனாசாவில் கலந்து கொண்டாலே அத்துணை பேரும் கலந்து கொண்டதற்கு சமம். இதைத்தான் கட்டாயம் சிலர் நிறைவேற்றி விட்டாலே பலருக்கும் அந்த நன்மை போய் சேர்ந்து விடும். அதனால இது கட்டாயம் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல. இது போல்தான் கட்டாயமாக ஒருத்தர் டாக்டர் படிக்க, உலக விஷயத்தை பார்க்கும்போது ஒருத்தர் டாக்டர் படிக்கிறார். ஒரு ஏரியால ஒரு 10-15 டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஆக ஏரியா முழுக்க டாக்டர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 10-15 பேர் போதுமானது அந்த ஏரியாவை பாதுகாப்பதற்காக. சோ அப்ப இந்த இடத்துல இருந்து ஆனால் இப்ப தொழுகையினுடைய கல்வியை 10-15 பேர் படித்துக் கொண்டால் போதுமானதா, ஏரியா முழுக்க படிக்க வேண்டுமா? 10-15 பேர் மாத்திரம் தொழுகை நிறைவேற்றுவதல்ல, ஏரியா முழுக்க கட்டாயம் தொழுகை நிறைவேற்றியாக வேண்டும். சோ இப்ப ஏரியாவில் உள்ள அத்துணை பேரும் தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கட்டாயம் கற்றுக்கொள்வதற்கும் சிலர் கற்றுக்கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இதை புரிந்து கொண்டு கட்டாயமாக கற்க வேண்டிய கல்வியைத்தான் இவர்கள் ஒரு வருட கல்வியாக இந்த அகாடமி நமக்கு தருகின்றது. சோ
மதரசாக்களுக்கு சென்று படிக்க முடியாதவர்கள், கல்லூரிகளுக்கு சென்று படிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே இலவசமாக கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியை வீடு தேடி வருகிறது. முன்னெல்லாம் கல்வியை தேடி நாம் போவோம். ஆனால் இன்று கல்வி வீடு தேடி வருகிறது. அதையும் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட துரதிர்ஷ்டவாளி யாருமா இருக்க முடியாது. ஆக அல்லாஹ் நமக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு கல்வியை வீடு தேடி தருகிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்து அதை படிப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி கல்வியை கற்கும் போது சில நடைமுறைகளை நாம சில நடைமுறைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் அந்த கல்வி பலன் தரக்கூடியதாக அமையும். அந்த கல்வியினுடைய சிறப்பை நாம் சரியாக பெற்றவர்களாக ஆவோம். உதாரணமாக கல்வி கற்கும் போது எல்லோரும் கற்கிறார்கள், அதனால் நானும் கற்கிறேன் என்ற அடிப்படையில் கல்வியை கற்கக்கூடாது. நான் 1 வருடம் படித்து விட்டால் எனக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும், நான் உலுல் அகாடமியுடைய மாணவி, அங்கே நான் பயின்று பட்டம் பெற்றவள் என்ற பெயர் வாங்குவதற்காக அந்த நினைப்பில் கல்வியை கற்றுக்கொள்ளக் கூடாது. கல்வியை அல்லாஹுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹ்விடத்திலே சிறந்த பெயரை வாங்குவதற்காக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக கல்வியை கற்பதில் நம்மிடத்தில் மன தூய்மை, இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். அப்படி இஹ்லாஸுக்கான கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முறைகளைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சமா பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் எல்லோரும் இன்னைக்கு ஆன்லைன் கல்லூரிகள் நிறைய அகாடமிகள் நிறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா இடங்களிலும் இருக்கு. பல அகாடமிகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் கூட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சோ அப்ப பார்க்கும் பொழுது அங்கங்க அகாடமிகள் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ். நாமும் ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற நினைப்புல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னா அங்க இஹ்லாஸ் இல்லைன்னு ஆயிடும். அப்ப அகாடமிகள் நிறைய இடங்கள்ல ஸ்டார்ட் ஆகுது. போய் மெனக்கெட்டு மதரசால போய் 3 வருடம், 5 வருடம், 7 வருடம் படித்தால்தான் நம்ம ஆலிமா ஆக முடியுமா? இல்ல நான் அகாடமி மூலமா தஜ்வீத் கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன், ஒரு கிராமர் கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன், ஒரு ஹிஃப்து கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன், இல்ல ஒரு ஆலிமா கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன், படிச்சுட்டு நானும் ஆலிமா தான் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அந்த நினைப்போடு கல்வியை என்னைக்கும் கற்றுக்கொள்ளக் கூடாது. அந்த பெயரும் சரி, அந்த கல்வியும் சரி நீடிக்காது. ரஹ்மானுக்காக இருக்கக்கூடிய கல்வி மாத்திரம்தான் மேலும் மேலும் வளர்ச்சியை நமக்கு தரும். ஆக கல்வி கற்பதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நம்ம எல்லோருக்குமே ஒரு சம்பவம் தெரியும். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் 3 நபர்களை விசாரிப்பார். அதில் ஒருவர் கல்வியை கற்றவர், கற்றும் கொடுத்தவர். கல்வியை அவரும் கற்றிருப்பார், பிறருக்கும் அவர் கல்வியை கற்றுக் கொடுத்திருப்பார். அப்படியான ஒரு நபரை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து கேட்பான், நான் உனக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தேன், கல்வி கற்றுக்கக்கூடிய அந்த அறிவை நான் கொடுத்தேன், நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்வான், நான் கல்வியை கற்றேன், குர்ஆனை கற்றேன், அதை நான் பிறருக்கும் எடுத்துரைத்தேன் அப்படி என்று அவன் சொல்வான். சொன்ன உடனே அல்லாஹு தஆலா சொல்வான், உண்மைதான், நீ கல்வி படிக்கத்தான் செய்தாய், பிறருக்கும் கற்றுக் கொடுக்கத்தான் செய்தாய், குர்ஆனை படிக்கத்தான் செய்தாய், குர்ஆனை ஓதினாய். எதற்காக ஓதினாய் என்றால் மற்றவர்கள் உன்னை அல் காரி அப்படி என்று அழைக்க வேண்டும், அல் காரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ குர்ஆனை படித்தாய். உலகத்திலேயே அல் காரி என்று நீ அழைக்கப்பட்டு விட்டாய். எந்த நோக்கத்திற்காக படித்தாயோ அந்த நோக்கத்திற்கான கூலி உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது. சோ அதற்கான கூலி இங்கே இல்லை. அதுபோல ஆலிம், ஆலிமா என்ற பெயர் வாங்குவதற்காக நீ குர்ஆனை மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டாய். அதற்கான கூலி உலகத்திலேயே உன்னை எல்லோரும் ஆலிம், ஆலிமா என்று அழைத்து விட்டார்கள். சோ அதற்கான கூலியும் உலகத்திலேயே கிடைத்து விட்டது. உன்னுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்திற்கான கூலி ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே எனக்காக நீ செய்யாத காரணத்தினால் இன்னைக்கு நீ நரகம் புகுவாய் என்று அல்லாஹு தஆலா கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு ஆலிமை, ஒரு காரியை தலைகீழாக பிடித்து நரகத்தில் தூக்கி போட்டு விடுவான். ஆக இங்கே நோக்கம் இறைவனுக்கான கல்வியாக இருக்க வேண்டுமே தவிர படைத்த ரஹ்மானுக்காக கற்றுக்கொண்டு படைத்த ரஹ்மானுடைய திருப்தியை பெறுவதற்காக பிறருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் இறைவனிடத்தில் கூலி கிடைக்கும். மக்களின் திருப்தி பெறுவதற்காக கற்றுக் கொடுத்தோம் சொன்னால் அந்த திருப்தி மக்களிடத்தில் இருந்து கிடைத்துவிடும், மறுமையில் கிடைக்காது. ஆக கல்வியில் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். ஆக கற்க இருக்கக்கூடிய நாம, கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நாம கற்கக்கூடிய வழிமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் வழிமுறை அல்லாஹுக்காகவே அந்த கல்வியை கற்றல் இருத்தல் வேண்டும். அடுத்ததாக இந்த கல்வி நமக்கு தொடர்ந்து நம் கூடயே இருக்கணும். கல்வி நம்ம பொதுவாக
ஒரு விஷயம் நம்ம கூடயே இருக்கணும்னு சொன்னா அதுக்கான பெரும் முயற்சி நம்ம போடணும். அந்த முயற்சியில ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். நம்மிடம் பாவம் அதிகரிக்க அதிகரிக்க ஈமான் குறைந்து கொண்டே போகும். ஈமானுடைய வரைவிலக்கணத்தை உலமாக்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, கவுலும் பில் லிசான் வ தஸ்தீகும் பில் கல்ப் வ அமலும் பில் ஜவாரிஹ் அல் ஈமானு யஸீது பித்வாஅ வ யன்குசு பில் மஅசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈமான் என்பது வாயால் மொழிந்து உள்ளத்தால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் செயலாற்றுவது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிந்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை மனதில் உறுதி கொண்டு அதன் பின்பு அந்த அடிப்படையிலேயே தொழுகை, நோன்பு போன்ற இன்ன பிற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதுதான் ஈமான். இந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அது அதிகரிக்கும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நடந்தால் அந்த ஈமான் குறையும். சோ அப்போ ஒருத்தர் கல்வி கற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த கல்வி அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றத்தை கொண்டு வராத கல்விக்கு பேரு கல்வியே இல்லை. தன்னிடம் ஒரு விஷயம் இல்ல, படிக்கிறோம், தெரிந்து கொள்கின்றோம். ஆக தன்னிடம் அதிகமாக கோபப்படக்கூடிய தன்மை இருக்கு. சோ மார்க்கம் கோபத்தை அதிகப்படுத்துவதை விரும்பல. அப்ப அந்த கோபம் குறையணும். கோபத்தை குறைத்துக் கொள்ளணும். தொழுகையில நான் சரியா இல்ல, மார்க்கம் படிக்கிறோம், சரியா தொழணும். இப்படி கல்வி நமக்கு எதையெல்லாம் போதிக்கின்றதோ, பலனுள்ள கல்வி, மார்க்க கல்வி நமக்கு எதையெல்லாம் போதிக்கின்றதோ அந்த போதனையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை விட்டுவிட்டு தவறுகள் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த தவறு, அந்த பாவம் நம்மை மார்க்க கல்வி கற்றிருந்தாலும் அதை விட்டு தூரப்படுத்திவிடும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லிக் கொடுத்தாங்க. உன் மனதிற்கு உறுத்தலாக இருப்பின் அது பாவம். ஒரு விஷயம் உன் மனதுக்கு உறுத்தலாக இருந்தால் அது பாவம். அதுபோல பிறர் பார்த்து விடுவார்களோ, நாம் செய்யக்கூடிய செயலை பிறர் பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சினால் அது பாவம். பாவம் என்றால் என்னுடைய மனதிற்கு ஒரு விஷயம் உறுத்தலாக இருக்கிறது, இதை செய்வது சரியா தப்பா, இது சரியா இருக்காதோ அப்படின்னு என் மனசுக்கு உறுத்தலாக இருந்து அதை நான் செஞ்சுட்டேன்னா அது பாவம். இரண்டாவது, நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன், இது மற்றவர்கள் பார்த்தா தப்பா நினைப்பாங்களே, அசிங்கமா போயிடுமே அப்படின்னு எனக்கு தோணினாலே அந்த செயல் பாவம். சோ இப்படியான பாவங்களை விட்டு விலகி இருந்தால் மாத்திரம்தான் இந்த கல்வி நம்மளோடு பயணிக்கும். இல்லாவிட்டால் நம்மளை விட்டுட்டு அது தனியாக பயணித்து விடும். ஷைத்தான் கல்வியை நம்மை விட்டு தூரப்படுத்தி விடுவான். சோ இந்த விஷயத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான், ஒத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். இப்ப இறையச்சம் இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய பலனுள்ள கல்வியை கொடுப்பான் என்று அல்லாஹ்வே சொல்லி காண்பிக்கின்றான். இப்ப கல்வி வேணும் என்றால் இறையச்சம் வேண்டும், பாவத்தை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அப்படி இருந்து நாம் முயற்சிக்கும் போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த கல்வியை நமக்கு கொடுப்பான். ஒரு முறை இமாம் சொல்றாரு, இமாம் ஷாஃபி நினைக்கிறேன், இமாம் ஷாஃபி சொல்றாரு, என்னுடைய ஆசிரியர் வக்கீ, இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர் வக்கீன்னு ஒரு ஆசிரியர் அவருக்கு இருந்தார். அவர்கிட்ட போய் இவர் ஒரு முறையிடுறார். இமாம் ஷாஃபியை பற்றி முதல்ல தெரிந்து கொள்வோம். இமாம் ஷாஃபி யார் என்றால் இமாம் மாலிக் உடைய ஒரு மாணவர். இமாம் மாலிக் வயதில் மூத்தவர். இமாம் ஷாஃபிக்கு சிறிய வயதாக இருக்கும் போதே இமாம் மாலிக் அல் முஅத்தா அப்படிங்கிற ஒரு பெரிய ஹதீஸ் புத்தகத்தையே எழுதிட்டார். இமாம் மாலிக் சிறு வயசுலயே குர்ஆனை மனனம் செய்து முடிச்சிட்டார். குர்ஆனை மனனம் செய்து முடித்த பிறகுதான் இமாம் மாலிக்ட்ட போய் தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறார். அப்ப இமாம் மாலிக் சொல்றாரு, நான் அல் முஅத்தா என்ற ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை எழுதியிருக்கின்றேன். அந்த ஹதீஸ் கிரந்தத்தை நீ முழுமையாக மனனம் செய்து விட்டு வந்தால்தான் உன்னை நான் மாணவனாக எடுத்துக்கொள்வேன்னு சொல்றார். இவர் ஆல்ரெடி குர்ஆனை மனனம் பண்ணிட்டார். திரும்ப அந்த முஅத்தாங்கிற அந்த ஹதீஸ் கிரந்தத்தையும் மனனம் பண்ணிட்டு இமாம் மாலிக்குடைய மாணவனாக போய் சேருகிறார் இமாம் ஷாஃபி. இவ்வளவு மனன சக்தி உடைய அந்த பெரிய இமாம், அவருக்கு இன்னொரு ஆசிரியர் வக்கீ. அந்த ஆசிரியர்கிட்ட போய் அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் மனன சக்தியிலே சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே வக்கீல் சொல்றாரு, பாவத்தை விட்டும் நீங்கள் விலகி இருங்கள். பாவத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்குமாறு அவர் சொல்றார். ஏன் சொன்னா,
கல்வி என்பது நூர், அது ஒரு ஒளி. அந்த ஒளி அல்லாஹ்வினுடைய ஒளி. அது பாவிகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப இமாம் ஷாஃபி மாஷா அல்லாஹ் மார்க்கம் பயின்றவர், பெரிய இமாம். அவரையே அவருடைய ஆசிரியர் சொல்லும் பொழுது, பாவம் செய்வதை விட்டும் விலகி இரு. அப்பொழுதுதான் மனன சக்தி உனக்கு அதிகமாக இருக்கும் என்பது போல சொல்கிறார்கள் என்றால், நாமெல்லாம் எம்மாத்திரம். அப்ப நம்முடைய வாழ்நாளில் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்களை பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். நாம் சரியாக இருக்கிறோமா? நம்மிடத்திலே ஒரு நாளைக்கு எத்தன பாவங்கள் நிகழ்கின்றன? அந்த பாவத்தை விட்டு நாம் எப்படியே வெளிவருவது? இத விட்டு நம்ம வெளியில வரும்போது, அல்ஹம்துலில்லாஹ் கல்வி நமக்கு கைகூடும். அது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். 3வது, கல்வி வேணும் அப்படின்னு ஒரு ஆர்வப்படுதல். அந்த ஆர்வம் இருந்தால் தான் எதையுமே அடைய முடியும். ஒன்றை ஒன்றை ஆசைப்படணும், ஆர்வப்படணும். ஆர்வமே இல்லாம நான் ஆலிமாவாகணும்னு நினைச்சா ஆலிமாவாக முடியாது. பொதுவாக எதை பெறுவதாக இருந்தாலும் தியாக மனப்பான்மையோடு அதை பெறணும். ஜஸ்ட் லைக் தட் 1 இயர் நான் பேசாம ஆன்லைன்ல இருந்துட்டு போறேன். பாடம் நடத்தும்போது கவனிக்கிறேன். முடியாத போது ஆடியோ வாங்கி கேட்க ட்ரை பண்றேன். இப்படி சும்மா ரொம்ப அசால்ட்டா சாதாரணமாக கல்வியை எடுத்துக்கொண்டால், அது ஒரு பெரிய அ பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள் தந்திருக்காது. அப்ப நமக்குள் மாற்றம் தர வேண்டும் என்றால், அந்த கல்வியிலே ஆர்வம் அதிகமாக இருத்தல் வேண்டும். அல்லாஹு தாலா கல்விய யாருக்கு நாடுறானோ, அவங்களுக்கு தான் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையே தருவான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்மிடத்திலே ஆர்வம் ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, "மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன்." அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ, அவருக்கு மார்க்கத்திலே ஞானத்தை கொடுப்பதாக சொல்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் எனக்கு பொருளாதாரம் தருவது, அல்லாஹ் எனக்கு நியாமத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், அதைவிட எனக்கு கல்வியை தருவது, அல்லாஹ் என்னை விரும்புகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் என்னை விரும்பியதால், அவன் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தருகின்றான். இப்ப யாருக்கெல்லாம் கல்வி படிக்க வாய்ப்பு கிடைக்கின்றதோ, அவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மை விரும்புகின்றான். நம்மை விரும்புவதால் தான் இந்த மார்க்க கல்விக்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நம் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஏதோ செய்ய நாடி இருக்கின்றான் என்ற அந்த ஆர்வத்தோடு, அந்த ஆசையோடு அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். பொதுவாக ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் எப்போதுமே ஷைத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக, நல்ல அமல்களை செய்ய இருப்பவர்களுக்கு இடையே ஏதாவது ஒரு விஷயத்தை இதை விட பெருசா மனசுல போட்டுட்டே இருப்பான். நீ கல்வி படிக்கணும்னு 1 ஹவர் உட்கார்ந்துட்ட. அங்க உன் குழந்தை கவனிக்காம அழுதுட்டு கிடக்கு. அல்லது உன்னுடைய தாய் முடியாம இருக்காங்க. நீ அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம இருக்க. இல்ல இதை விட பெட்டரா இன்னொரு விஷயம் இருக்கு. அத பார்க்காம இத போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க. இப்படி ஏதாவது ஒரு குழப்பத்தை, ஏதோ நாம பல பிஸில இருக்கிற மாதிரி அந்த பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 1 ஹவர நம்ம செலவிடுற மாதிரியான ஒரு மனத்தோற்றத்த குடுத்திருப்பான். இந்த 1 ஹவர நம்ம இதுக்கு செலவிடலன்னு சொன்னா, நம்ம வேற எதுக்குமே செலவிட்டு இருக்க மாட்டோம். லைஃப்ல அது வேஸ்ட்டா தான் போயிருந்திருக்கும். ஆனா, அது நமக்கு புரியாது. இந்த 1 ஹவர நம்ம செலவழிப்பது என்பது 1 ஹவரோ, 2 ஹவரோ நம்ம கல்விக்காக செலவழிப்பது என்பது நமக்கு ரொம்ப பெரிய பிஸி ஷெட்யூல்ல முடியாம சிரமப்பட்டு இந்த 1 ஹவர குடுக்குற மாதிரியான ஒரு மனச்சிந்தனையை சைத்தான் ஏற்படுத்தி விடுவான். முதல்ல புரிந்து கொள்ளணும். கல்வி நம்மை நோக்கி வருகின்றது. அல்லாஹ் கல்வியை கற்பதற்காக நம்மை ஒரு மாணவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால், கட்டாயம் அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான். நம்மை அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த கல்வியில நம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த மனச்சிந்தனைக்குள்ளே வர வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "அலா சஅலு இதாலம் யஅலமு." நீங்கள் அறிந்து கொள்ளாதவற்றை கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு வழி வழியா சில விஷயங்கள் போதிக்கப்படுது. அந்த போதனைப்படியே போயிட்டு இருக்கீங்களே, அது சரியா தப்பா? அத அறிந்து கொள்வதற்கு அறிந்தவர்களிடத்திலே போய் கேட்டு தெரிய மாட்டீங்களா? இன்னம ஷிஃபாஉல் ஐயி அஸ்ஸுஆல். மடமைத்தனத்தினுடைய நிவாரணம். எப்படி நோயினுடைய நிவாரணம் மருந்தோ, அதுபோல மடமைத்தனத்தினுடைய நிவாரணம் கேட்டு, கேள்வி கேட்டு பதில் தரக்கூடிய அ அந்த அறிவு உள்ளவர்களிடத்திலே கேள்வி கேட்டு பதிலை பெறுவதுதான் அந்த மடமைத்தனத்திற்கான நிவாரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும்போது, "ஃபஸ்அலு
அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாதவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்தவர்களிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அறிந்தவர்களிடத்தில் போய் படித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரியல என்று இருப்பதை விட, ஏதோ செவிவழி செய்தியாக ஏதோ ஒன்றை கேட்டோம், ஏதோ ஒன்றை நடைமுறைப்படுத்துகின்றோம், அதுதான் சரி என்று மற்றவர்களுக்கு சொல்வதை விட, அறிஞர்களிடம் போய், அதை அதை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களிடம் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். அது மாதிரி அபூ தர்தா என்ற ஒரு சஹாபி, அவர் சொல்லும்போது சொல்றாரு, குன் ஆலிமன், ஒன்று நீ ஆலிமாக இரு, அவ் முத்தஅல்லிமன், அல்லது க கற்று படிக்கக்கூடியவனாக நீ இரு, அவ் முஸ்தமியன், அல்லது நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய சபைகளிலே அதை கேட்கக்கூடியவனாக இரு. சும்மா இருக்காத. ஒண்ணு ஆலிமாயிடு, கற்று ஆலிமாயிடு, அல்லது கற்றுக்கிட்டு இரு, அல்லது இந்த மாதிரியான சபைகள்ல கலந்துக்கிட்டு அந்த விஷயங்களை கேட்கக்கூடியவனாக இரு. ஒலா தகுன் ராபியா, 4வது மனுஷனா இருந்துராத. ஃபதுஹ்லிக், அப்படி 4வதா இந்த 3மே இல்லாம படிச்சவனாகவோ, இல்ல படிச்சிட்டு இருக்கிறவனாகவோ, அல்லது நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியவனாகவோ நீ இல்லாமல் 4வது ஆளாக இருந்து விடாதே. அப்படி இருந்தால் ஃபதுஹ்லிக், நீ அழிக்கப்படுவாய். 4வது ஆள் என்பது என்ன தெரியுமா? அவர் கல்வியை நிராகரிப்பவர். கல்வியை புறக்கணித்துட்டு போகக்கூடியவர்கள் தான் 4வது நபர். கல்வியை புறக்கணித்து போகக்கூடிய 4வது நபராக இருந்தால் நீ அழிக்கப்பட்டு விடுவாய் என்று அபூ தர்தா என்ற ஒரு நபித்தோழர் சொல்றாங்க. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் கல்வியின் மேல் ஆர்வம் கொள், கல்வியை கற்றுக்கொள்வதற்காக முயற்சி எடு. அப்படி முயற்சி எடுத்தான்னு சொன்னா அல்லாஹு தாலா அதற்கான அல்லாஹு தாலா அன்பை காட்டுவான், அவனுடைய நேசத்தை பெறலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியுது. அடுத்த 6வது விஷயமா என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் ஆர்வம் பலன் தராது. ஆர்வம் எனக்கு எல்லாருக்கும் எல்லோரும் நினைப்பாங்க, நானும் நிறைய படிக்கணும், நானும் அவங்கள மாதிரி ஆகணும், நானும் இவங்கள மாதிரி ஆகணும், நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் சொல்லணும். இந்த ஆர்வம் பெரும்பாலான மக்கள் கிட்ட இருக்கும். ஆனா ஆர்வமாகவே அப்படியே இருந்தோம். எங்க ஆரம்பிச்சுச்சோ அந்த இடத்துல அப்படியே நின்னு போயிடும். சோ ஆர்வம் வெறும் ஆர்வமாக இல்லாமல் முயற்சியை மேற்கொள்ளணும். தொடர் முயற்சி இருந்தால் மாத்திரம்தான் ஒன்று கைவசப்படும். அல்லாஹு தாலா அவனுக்கு பிடித்த அமல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த அமல் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல். குறைந்த அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, அது தொடர்ச்சியாக செய்யணும். நான் ஒரு நாளைக்கு குர்ஆன் ஓதுறேன்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்து 2 ஜுஸு ஓதிட்டு 2 மாசமா ஒண்ணும் ஓதாம போனா, அந்த 2 ஜுஸு ஓதியதற்கான கூலி கிடைக்கும். ஆனா 2 மாதம் நான் தொடர்ந்து ஓதாம போயிட்டோமே, சோ அந்த அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக இருக்காது. நான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பக்கம் தான் ஓதுறேன், ஆனா தொடர்ச்சியா டெய்லி ஓதிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதற்கான கூலியும் கிடைக்கும். அந்த அமலை செய்த நம்மையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக மாறிவிடுவோம். சோ முயற்சி என்பது தொடர்ச்சியாக இருக்கணும், விட்டு விட்டு இருக்கக்கூடாது. ஒரு இப்ப நம்ம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு இந்த இந்த பயான கேட்கிறோம். சில பயான்களை கேட்கும்போது, சில விஷயங்களை கேட்கும்போது நம்மளே அறியாமல் ஆர்வம் வரும். முயற்சி செய்யணும்னு நினைப்போம். ஒரு 2 நாள் முயற்சியும் செஞ்சிருவோம். 3வது நாள் வேற ஏதோ ஒன்று நம்மை சோர்வடைய செய்துவிடும், முயற்சியை கைவிட்டு விடும். சோ முயற்சி என்பது போராட்டங்களுக்கு மத்தியிலே இருப்பது அது. முயற்சி எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாலே சில விஷயங்கள்ல போராடிதான் ஆகணும். நம்முடைய உள்ளத்தோடே போராடணும். செய்த்தானுடைய அந்த ஒஸ்வாசுக்காக நம்முடைய உள்ளத்தோடையே போராடினா மட்டும்தான் ஒன்றை பெற முடியும். நம்முடைய நமக்கு நாமே சில நேரங்கள்ல எதிரியா மாறிடுவோம். நமக்கு நாமே நம்முடைய உள்ளமே நமக்கு சில விஷயங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுடும். சோ நம்முடைய உள்ளத்தோடு போராட வேண்டியது இருக்கு. நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றத்தோடு போராட வேண்டியது இருக்கு. அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அது நமக்கு பலன் தரக்கூடியதாக நமக்குள் மாறும். அப்ப தொடர் முயற்சி ரொம்ப முக்கியமானது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்லும்போது, லைஸல் ஈமானு பித்தஹல்லி வலா பித்தமன்னி வலாக்கின் மா வக்கர ஃபில் கல்பி வசத்தகஹுல் அமல். அவர் சொல்றாரு, நம்ம ஈமான் கொள்றோமா இல்லையா, அல்லாஹ்வை நம்புதல், இது போன்ற ஈமான் கொள்ளக்கூடிய விஷயம் ஆசைப்படுறதுனால மட்டும் கிடைச்சிடாது. மாறாக அதுக்காக தன்னுடைய உள்ளத்துல அது போய் நுழையணும். இந்த ஆசைங்கிறது உள்ளத்தை சும்மா இருக்க விடக்கூடாது. பொதுவா அப்துல் கலாம் ஐயா சொல்வார், கனவு என்பது தூக்கத்தில் காண்பது கனவல்ல, மாறாக நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நாம என்ன நினைக்கிறோம், தூக்கத்துல நம்ம உள்ளத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு கனவா வந்துட்டு போறது கனவு இல்ல. நம்முடைய இரவு தூங்க விடக்கூடாது. நம்முடைய லட்சியம் நம்மை தூங்க விடக்கூடாது. இந்த லட்சியத்தை அடையணும்னு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கணும்.
சோ அந்த மாதிரி நம்முடைய உள்ளம் செயல்பட்டால் மட்டுமே இந்த கல்வி கிடைக்கும். சோ அந்த உள்ளம் செயல்பட்டு உள்ளம் ஈமானை விரும்பி ஆசையாக ஏற்றுக்கொண்ட பிறகு அது செயல்பாடுகளில் வந்து நிற்கும் பொழுதுதான் அது முழுமை பெறும். முயற்சி தொடர் முயற்சியாக இருக்கணும். இன்னொரு அறிஞர் சொன்ன செய்தி பாருங்க. மன் தொலபல் உலா மின் கைரி கத்தின் அவால் உமுரு ஃபீ தலபில் மஹால். அதாவது ஒருத்தர் முயற்சி பண்றார் உயர்வான அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர் வந்து முயற்சி பண்ணாமலேயே, ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துலயே சாப்பாடு வரணும்னு நினைக்கிறது எவ்வளவு மடத்தனமோ, அதுபோல முயற்சியே பண்ணாம உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நினைப்பது அவன் அடைய முடியாத ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறது. அடைய முடியாத ஒன்றுக்காக தன் வாழ்நாள் முழுக்க வீணடிப்பதுதான் அந்த கதை. முயற்சியே எடுக்கல, ஆனா ஆலிமாவ ஆயிடணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அடைய முடியாத ஒன்றுக்காக தன் வாழ்நாளை நினைப்பாலே மனசு எண்ணத்தாலேயே வீணடிச்சுட்டே போறது. ஆக ஒன்று வேணும் என்று நம்ம ஆசைப்பட்டோம்னு சொன்னா அதற்கான முயற்சி ரொம்ப முக்கியம். அததான் அல்லாஹு தாலா சொல்றான், இன்சானி இல்லா மாசா. அவன் மனிதன் அவன் எதை முயற்சிக்கின்றானோ அது அவனுக்கு உரியது. மனிதனுக்கு அவன் முயற்சித்தால் கிடைக்கும். முயற்சி எடுக்க எடுக்கதான் நாம் அடையக்கூடிய லட்சிய பாதையை நோக்கி சென்று கொண்டே இருப்போம். ஆக முயற்சி என்பது மிக முக்கியமான விஷயம். கல்வி கற்க ஆசை இருந்தால் போதாது, அதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அடுத்து என்ன பண்ணணும்? அல்ஹம்துலில்லாஹ் படிச்சுட்டோம். 1 வருட கல்வி படிச்சுட்டோம், 2 வருட கல்வி படிச்சுட்டோம், 3 வருட கல்வி படிச்சுட்டோம். படித்தது செயல்பாட்டில் இருக்கும் வரைதான் அது நம்மிடத்திலே இருக்கும். பொதுவாக ரமலானுடைய மாதங்கள்ல பள்ளிவாசல்கள் நிறைந்து வழியும். ரமலானுடைய மாதம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல்ல அந்த ஒரு 2 சஃப் தான் நிக்கும். ரமலானுடைய மாதங்கள்ல 5 சஃப், 6 சஃப், 8 சஃப் நின்ன தொழுகையாளிகள் ரமலானுடைய மாதம் கழிந்த பிறகு மக்கள் குறைந்து போயிடுவாங்க. அதுக்கு காரணம் பல இருக்கலாம். அவங்க வேற வேற பகுதிகளுக்கு வேலைக்கு செல்லும் போது வேற வேற மஸ்ஜிதுகளை தொழுதுட்டு போயிடலாம். ஏதோ காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம பள்ளி வாயில்கள்ல ஒரு போர்டு போடுவாங்க. தொழுகையாளிகளை காணவில்லை அப்படின்னு போடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் வந்துட்டு இருந்தவங்க ரமலான் முடிஞ்ச உடனே வரலையே அப்படி காணவில்லைன்னு சொல்லி அவங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக அப்படி ஒரு போர்டு போடுவாங்க. நான் பெரும்பாலும் சொல்வேன், ஆலிமாக்களை காணவில்லை, ஆலிமாக்களை காணவில்லை. உண்மைதான். இப்ப என்னோடு படித்தவர்கள் ஒரு 40 பேர் படிச்சிருப்பாங்க, அல்லது அட்லீஸ்ட் ஒரு 30 பேராவது என்னோடு படிச்சிருப்பாங்க. என்னோடு படிச்ச 30 பேரும் இன்னைக்கு ஆலிமா பட்டம் வாங்கிட்டு தான் வெளியில இருக்காங்க. நான் படிக்கும் போது என்னை விட சிறப்பா படிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னை விட ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின எத்தனையோ பேர் இருக்காங்க படிக்கிற காலத்துல. ஆனா அந்த 30 பேர்ல ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் ஃபீல்டுல நிக்கிறோம். பல பேரை காணோம். காரணம் அவங்க குடும்பம், குழந்தை என்று போயிட்டாங்க. அவங்க அளவுக்கு அவங்களுடைய அந்த மார்க்கத்தை பேணிக்கிறாங்களே தவிர, ஆனா எத்தனையோ சப்ஜெக்டுகளை அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு கிராமரை எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த கிராமர் அரபு கிராமரையே அவங்க மறந்துட்டாங்க. அது மாதிரி எத்தனையோ வழிமுறைகளை மறந்துட்டாங்க. சில நேரங்கள்ல அவங்களே அவங்க படித்த பாடத்திற்கான சந்தேகங்களை கேட்பதற்கு நமக்கு கால் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. நமக்கு முந்தி படிச்ச, நமக்கு பிந்தி படிச்ச, நம்மளோட படிச்ச நிறைய பேரு நிறைய விஷயங்களை மறந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த கல்வியை செயல்பாட்டுகளில் கொண்டு வந்துட்டே இருந்தா மாத்திரம்தான் அது நம்மோடு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, மற்ற இபாதத்துகளை சரியா செய்வாங்க. அந்த அமல்களை அவங்க செய்வாங்க. சோ அந்த அமல்களை பற்றிய அறிவு அவங்களோடு இருக்கும். ஆனா அந்த அமல்களை தாண்டிய மற்றைய கல்வி அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை அவங்க வாழ்க்கையில செயல்பாடுகள்ல கொண்டு வரல. படித்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால், படித்ததில் உள்ள மொத்தத்தையும் ரெகுலராக அது அமலுக்குள் கொண்டு வந்திருந்தால் மறக்காது. மறத்தல் கற்றும் மறப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து. கற்காமல் இருப்பது ஆபத்து என்றால் கற்றும் மறந்து போவது மிகப்பெரிய ஆபத்து. கற்றதை கொண்டு அமல் செய்யணும். நான் இன்னைக்கு முதல் நாள் கிளாஸ்ல ஒரு ஆசிரியர்கிட்ட நான் பாடம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் படிச்ச பாடத்துக்கான நோட்ஸை நான் நோட் பண்ணிட்டு முடிந்த வரைக்கும் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை என் குடும்பத்திலேயோ, என் தோழிகளிடத்திலேயோ, என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்திலோ ஒரு 2 தேர்ந்தெடுத்து அந்த பாடத்தை நான் திரும்ப சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது என் உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல் பதிந்துவிடும். நான் இன்னைக்கு படிச்ச பாடத்தை கேட்டுட்டு விட்டுடுறேன். நாளைக்கும் நான் படிப்பேன், கேட்டுட்டு விட்டுட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சும்
நான் தொடர்ந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் முதல் நாள் என்ன பாடம் படிச்சேன் அப்படிங்கிறது சுத்தமா மறந்து போயிருக்கும். சரி, அதுக்கான ஹிண்ட்ஸ் இருந்தா கூட அந்த ஹிண்ட்ஸ வைத்து நாம கொஞ்சம் புரிந்துப்போமே தவிர, அதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் நமக்கு ஞாபகத்துல இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அதை நம்ம செயல்பாட்டுக்கு கீழ கொண்டுட்டு வரல. படித்த ஒவ்வொன்றையும் மற்றவர்களுக்கு கடத்தணும். நாம் படித்ததை முதலில் நாம் செயலாற்றணும். நாம் செயலாற்றிக் கொண்டே அதை மற்றவர்களுக்கு கடத்தணும். கல்வி கடத்தப்பட போய் தான் உயிரோடு இருக்கு. என்னைக்கு கல்வியை நாம் கடத்தாம மறைச்சு வச்சுட்டோமோ, அன்னைக்கு கல்வி மறைந்து போய்விடும். அப்ப நாம் படித்ததை மற்றவர்களுக்கு கடத்திக் கொண்டே இருக்க நம்முள்ளும் ஆழமாக பதியும். மற்றவர்களுக்கு கடத்தியதால் அவர்களும் செயல்பாட்டுக்குள் வருவார்கள். அந்த நன்மையும் நமக்கு வந்து சேரும். அப்ப எதை கற்றோமோ அதை அமலாக ஆக்க மறுத்தோம் என்று சொன்னால் கல்வி நம்மை விட்டு சென்றுவிடும். ஒரு அறிஞர் சொல்வார், ஹதஃபல் இல்மு பில் அமல் ஃபைன் அஜாபஹு வ இல்லா இர்தஹல. கல்வி என்பது அமல் செய்ய கூப்பிடுது. கல்வி என்பது நான் எதை கற்றாயோ அதை அமல் செய் என்று கல்வி அழைக்கின்றது. ஆனா கல்வியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டால் கல்வி உங்களோடவே இருக்கும். கல்வியின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் கல்வி உங்களை விட்டு சென்று விடும். அல் பரக்கா மினல் இல்மி மஅல் அமல். கல்வியினுடைய பரக்கத்தே அதை அமல் செய்வதில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. அப்ப கற்ற கல்வியை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு நாமும் செயல்படுத்தி பிறருக்கும் செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியம், எதை செய்ய நாடினாலும், எது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடினாலும், நாம் கல்வி நமக்கு கிடைக்க வேண்டும், கற்ற கல்வி நம்முள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தல் வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், பலன் தரக்கூடிய கல்வி, பலன் தராத கல்வி என்று 2 வகை இருக்குது. இந்த 2 வகையை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலன் தரக்கூடிய கல்வியை வேண்டினார்கள், பலன் தராத கல்வியை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள். பலன் தரக்கூடிய கல்வியை பற்றி ரசூல்லா வேண்டும் போது, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, பலனுள்ள கல்வியை உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். ஒரு ரிஸ்கன் தய்யிபா, நல்லா சிறந்த, அதாவது என்ன சொல்றது, ஹலாலான வாழ்வாதாரங்களை எனக்கு தருவாயாக. அமலன் முத்தகப்பலா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலை எனக்கு தருவாயாக என்று பலன் தரக்கூடிய கல்வி தொடர்பாகவும் துஆ செய்யலாம். பலன் தராத கல்வியை விட்டு பாதுகாவல் தேடுதல்னா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பலனில்லாத கல்வியை விட்டு இறைவா என்னை பாதுகாத்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்வது நம்முடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. ஆக நம் கல்வி முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். இறுதியா சொல்ல வேண்டிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவு, உனக்கு எதெல்லாம் பலன் தருமோ அதன் மீது பேராசை கொள். உனக்கு எதெல்லாம் வேணும், எதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களோ, எந்தெந்த கல்வியெல்லாம் வேணும் நீ ஆசைப்படுறியோ அதுக்காக நீ பேராசை, முதல்ல பெரும் ஆசை வை. இஸ்தாயின் பில்லா, அல்லாஹ்விடத்திலே உதவி கேள். அதை நிறைவேற்றி தரும்படி அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டு முயற்சி செய். ஒலா தஅஜஸ், சோர்வடைந்து விடாதே. எங்கேயுமே இனி என்னால படிக்க முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியாது, எனக்கு வேற வேற வேலைகள் எல்லாம் இருக்கு, என்னால முடியாது என்ற ஒரு இயலாமையை வெளிப்படுத்தாதே. உங்களால் முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அந்த கல்வியை கற்பதின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக அல்லாஹு தஆலா கேட்பான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடுவியா? முன் சென்ற சமூகம் எல்லாம் மிகப்பெரிய கொடுமைகளுக்குள் ஆளானது, மிகப்பெரிய கஷ்டங்களை, சோதனைகளை அனுபவித்தது. அதையெல்லாம் அனுபவித்துத்தான் அவர்கள் சொர்க்கம் சென்றார்கள். நீங்க ஈஸியா சொர்க்கம் போயிடுவீங்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். ஆனாலும் இந்த கல்வி கற்பதின் மூலமாக ஈஸியாக சொர்க்கம் செல்ல முடியும் என்பதையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்ல வைக்கின்றார். யாரெல்லாம் மன் ஸலக தரீகன் யல்தமிசு பிஹி இல்மா, யாரெல்லாம் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கின்றார்களோ ஸஹலல்லாஹு லஹுல் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்க பாதையை லேசாக்குகின்றார். ஆக சொர்க்கத்தை பெறுவது கஷ்டம். அந்த சொர்க்கத்தை நமக்கு பெறுவதற்காக ஈஸியாக்கி தருவது என்ன அப்படின்னு சொன்னா கல்வி கற்பது மட்டும்தான். பலனுள்ள கல்வியை தேடி பிடித்து கற்பது மட்டும்தான் நம்மை சொர்க்க பாதையை லேசாக்கும். கல்வியை கற்று அதன்படி நாமும் செயல்பட்டு பிறருக்கும் அந்த கல்வியை கடத்தி அவர்களும் நல்பாதையில் செலவிடக்கூடிய அந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் கல்வியின் அருமை பெருமைகளை அறிந்து
அதன்படி நம்முடைய வாழ்க்கையை படித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஆலிமா. மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான ஒரு நினைவூட்டுதல். அதோட சேர்த்து ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த மாதிரி இருந்தது. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அதிகமா பரக்கத்தை ஏற்படுத்தணும் இன்னும் ஞானத்துல. அது மூலியமா நிறைய மாணவர்களை நீங்க உருவாக்கணும் தொடர்ந்து, இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹய்யாக்குமுல்லாஹ். இப்போ வந்து ஆலிமா எவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல இருந்தா கூட நம்ம அழைச்ச உடனே மறுப்பை தெரிவிக்காம உடனே வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. ஸோ அந்த வகையில அவங்க எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரி. ஏன்னா எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம அந்த ஒரு பணிவு அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அவங்கள அதே மாதிரி அல்லாஹ் மரணம் வரைக்கும் ஆக்கி வைக்கணும். இன்னைக்கு வந்து சென்னையில சூழ்நிலை கூட அட்மாஸ்பியர் வந்து சரியில்லை, வெதர் கண்டிஷன். ஆனாலும் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம இன்னைக்கு நம்மளுடைய இந்த சிறப்பு உரையை வந்து முழுமையா பூர்த்தியாக்கி தந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நல்லா உங்களுக்கு எல்லா காரியங்களையும் லேசாக்கணும். உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நீண்ட ஆரோக்கியம், இன்னும் உங்களுக்கு எல்லா அருள் கொடைகளையும் இம்மையிலையும் மறுமையிலையும் வழங்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பா நடைபெறுவதற்கு உதவி புரிஞ்சிருக்கிறான். ஸோ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இப்பொழுது மின்ஹாஜ் அவர்கள் வந்து நன்றி உரை. மின்ஹாஜ் சிஸ்டர், நீங்க நன்றி உரை சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலுல் அல்பாப் இஸ்லாமிய அகாடமி சார்பில் ஒரு வருடத்தை பூர்த்தி பண்ணி 2வது வருடத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த அறிமுக நிகழ்ச்சியில அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாது அவங்க வந்து உம்மு குல்சும் அரபிக் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெய்னப் காதர் சித்திக்கியா அவர்கள் அழகாகவும் சிறப்பாகவும் நம்மளுக்கு உரை நிகழ்த்தி கொடுத்திருக்காங்க. எந்த கல்வி முக்கியமானது, எந்த கல்வியை நம்ம கத்துக்கிட்டா நம்மளுக்கு பயன் கிடைக்கும், இம்மையிலையும் பயன் கிடைக்கணும், மறுமையிலையும் பயன் கிடைக்கணும், தெளிவாகவும் அழகாகவும் நம்மளுக்கு புரியக்கூடிய வகையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு சொன்னாங்க. அவங்களுடைய ரொம்ப மழை, அந்த வெள்ளம், அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவா புரியற மாதிரி சொன்னாங்க. எந்த கல்வியை கத்துக்கணும், அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து சொர்க்கத்துடைய பாதையை எப்படி இலகுவாக்கி தரான் கல்வியை கத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தெளிவா சொன்னாங்க. அவங்களுக்காக ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அதே மாதிரி உலுல் அல்பாப் இஸ்லாமிய அகாடமி வந்து முதலாம் ஆண்டு பூர்த்தி செஞ்சு 2வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறதுனால அவங்களுடைய அட்மின் வந்து எல்லா சிரமத்தையும் அவங்களுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் கோர்ஸை வந்து இணைச்சு ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணி இந்த கிளாஸை நடத்துறாங்க. அவங்க வந்து அஃப்ரா சிஸ்டர், அவங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் போன வருடம் வந்து இந்த கோர்ஸ்ல மாணவியா தான் நான் தேர்ந்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அது எவ்வளவு பெரிய அருள்னு சொல்லி அல்லாஹ்க்கு தான் நன்றி செலுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும், எத்தனை சப்ஜெக்ட் நம்ம அகீதா, சீரா, ஃபிக்ஹ், அரபி இலக்கணம், குரான் மனனம், தஜ்வீது, நற்குணம், துவா, ஹதீஸ், அதே மாதிரி இங்கிலீஷ். நம்ம வீட்டுல இருந்துட்டு நம்ம இத்தனையும் கத்துக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். குடும்ப உளவியல், இந்த மாதிரி இத்தனை சப்ஜெக்டுக்கும் அத்தனை சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களை போட்டு அவங்களும் அழகான முறையிலையும் சிறப்பாகவும் நடத்தி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அதே மாதிரி மாணவிகள் இல்லாம ஒரு குரூப் அமைச்சு நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு போக முடியாது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் குரூப்ல இணைஞ்சு மாணவிகளா இணைஞ்ச உங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அந்த நாள்ல நம்ம இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, இந்த சூழ்நிலை, குழந்தைய பார்க்கணும், குழந்தைக்கு காய்ச்சல், இப்படிங்கறதெல்லாம் இல்லாம இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வருட கோர்ஸை வந்து அழகான முறையில பூர்த்தி செய்யக்கூடியவங்களா உங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரியணும். நம்மளோட முயற்சியையும் அல்லாஹ் வந்து அங்கீகரிக்கணும். நம்மளுக்கும் சொர்க்கத்தை இலகுவாக்கி தரணும். இந்த கல்வி பயணம் வந்து மென்மேலும் தொடரணும் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட துவா செய்யக்கூடியவரா இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.